டிவிஎஸ் வந்து ஆர்பிட்டரை ஒரு ப்ராக்டிக்கலான ஸ்கூட்டர் பிச் பண்ணுறாங்க அப்படி விஷயமானு பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து 763 mm. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட 2 ஃபுட்டையும் வந்து கீழே ஃப்ளாட்டாக வச்சிருக்கேன். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்து 5'11" ஹைட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5'7", 5'8" இருந்தாலுமே வந்து நீங்கள் ஈஸியாக கால் கீழே வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எண்டில். ஸோ சீட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 845 mm. நல்ல லாங்கான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூபர் கிராப் ஹேண்டில் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்பிளிட் டைப் கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் ஓவரால் வீல் பேஸ் நம்ம பார்த்தோம்னா 1330 mm. ஸோ லாங்கான வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நான் ரைடர்ஸ் பொசிஷனில் உட்கார்ந்தனாலே உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும்னா நல்ல அப்ரைட்டான ஸ்டான்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. நல்லா லைக் நான் ரொம்ப அப்ரைட்டாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா 14 inch வீல் கொடுத்துருக்கனால 26 degree ரேக் ஆங்கிள் கொடுத்துருக்கனால நல்ல அப்ரைட்டான பொசிஷனிங் வந்து கொடுத்துருக்கு. இந்த வண்டியோட பூட் வந்து 34 லிட்டர்ஸ்ங்க. ஸோ 2 half face ஹெல்மெட் வந்து இந்த வண்டியில் வந்து வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறீங்க 2 half face ஹெல்மெட் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபோன் வச்சுக்கலாம் ஈஸியாக. அப்புறம் சார்ஜர் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. USB Type A சார்ஜிங் போர்ட்டும் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க.